அனைவருக்கும் மன்மத வணக்கம்ங்க. 100 நாள் டிவிக்கு என்னாச்சு உண்மையாவே பாராட்டக்கூடிய ஒரு ஆட்சி தானுங்க. 100 நாள் வெற்றி தமிழகம் வெற்றிகரமான மாற்றங்கள் மன்மத வாழ்த்துக்கள்ங்க. எத்தனை நாளா டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு எல்லாம் ஆட்சியே மனத்தரலங்க. சட்டசபையில மக்கள் பிரச்சனையில எனக்குங்க பேசணும், பாட்டு பாடி சினிமா டைலாக்ல பேசி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க பாரு, என்ன என்டர்டைன்மெண்டா இருக்கு பாரு. காதல் தோல்வின்னு சட்டசபையில பேசுற அளவுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா சட்டசபை வச்சிருக்காங்க பாரு. அடடா என்ன ஒரு மாற்றம். நம்ம விஜய் அண்ணாவை புகழ்ந்து பேசுறது என்ன, பாட்டு பாடுறது என்ன, அடடா என்ன ஒரு மாற்றம். வீடு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னு இருக்கிறது என்னங்க தப்பு இருக்கு? சரிதானுங்களே, அப்பதானங்க நம்ம கவர்மெண்ட் கட்டிடத்துல அவங்க கொண்டு வர முடியும். மக்களே புரிஞ்சுக்கோங்க, நம்ம விஜய் அண்ணா நமக்கு நல்லதுதானே பண்றாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்னத்துக்குங்க விரிவாக்கம் பண்ணணும்? நம்ம விஜய் அண்ணா ஜாலியா பீச் காத்து வாங்கிட்டு பீச் வியூ எல்லாம் பாக்கணும்லங்க. அதுக்குதானுங்க அவருக்கு தனியா ஒரு ரூம் 10th ஃப்ளோர்ல ரொம்ப கம்மி செலவு தானுங்க. 5 கோடி செலவு பண்ணிருக்காங்க. செலவோட செலவா சின்ன கூட செலவு மாதிரி நம்ம எம்எல்ஏ எல்லாத்துக்கும் சந்தோஷமா சொகுசா வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னோவா கார் வேற வருதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேங்க. அப்படித்தாங்க நியூஸ் போகுது. அவரை போய் திட்டுறீங்களே, எவ்வளவு நல்ல மனசுக்காரர் நம்ம விஜயன்னா. மக்கள் ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்லாம நிக்காம ஓடுறாங்களே எல்லா அமைச்சரும் கிண்டல் பண்ணோம்ல. ஆனா எல்லா அமைச்சரும் எவ்வளவு அழகா நம்ம விஜயண்ணா பத்தி துதிப்படுறாங்க பாத்தீங்களா. இதுதானுங்க மாற்றம். அது மட்டுமா சீமானண்ணா மதுவை ஒழிப்போம்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, அது தப்புங்க. அது இல்லைங்க மாற்றம். நம்ம டிவிகே கவர்மெண்ட் இப்போ மது பெரியர்கள் நிம்மதியா இருக்கணும்னு ஆன்லைன் சர்வீஸ்ல கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இதுதாங்க டிஜிட்டல் ரெவல்யூஷன். நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க, நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே, இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டு வரேன். வரேன்டா ஐயாச்சாமி.